அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டுடே சீரியல் ரிவ்யூ ஃபார் கௌரி. இன்றைக்கி கௌரி சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்னு தான் இந்த சீரியல் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கௌரி பாப்பா அம்மன் கிட்ட போட்ட பெரிய அப்பாயின்மெண்ட் மூலயமா ஒரு வழியாக துர்கா காப்பும் சேஃப் ஆகி திரும்பவும் ஜெயிலுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டாங்க. அந்த போலீஸ்காரன் அடிபட்டது தான் மிச்சம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜமீன் குடும்பத்து ஆளுங்கள்லாம் சேர்ந்துட்டு துர்கா மேலே பழி சொல்லிகிட்டு இருந்தாலையும் டாக்டர் சத்யா செத்ததுக்கான காரணத்தையும் யார் கொலை பண்ணதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக புதுசாக ஒரு வக்கீலை நியமிச்சிட்ருக்கிறாங்க. அந்த வக்கீலும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எப்படியாச்சும் ஒன்று யார் உண்மையான கொலைகாரங்கன்றதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் உண்மையாகவே சத்யா செத்துட்டாங்களா இல்லை சாவலையாங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் சத்யா வந்து சாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எங்கேயோ கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து துர்காவை காப்பாற்றுறதுக்காக கௌரி பாப்பா அடுத்த முயற்சியாக அவங்க ஊருக்கு போவாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு ஏதோ ஒன்று காசை ஏதாச்சும் நகையை ஏதோ அடமானம் வச்சு காசு ஏதோ எடுத்துகிட்டு வந்து துர்காவை காப்பாற்றலான்ட்டு அடுத்த முயற்சியை இறங்குறாங்க கௌரி பாப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்க்காரங்க கௌரிக்கு பணம் கொடுக்க மறுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல்ல பாருங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.